எல்லாருக்கும் வணக்கம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு செம்மையான வேலை வாய்ப்பு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 98,000 மணிக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கேண்டிடேட் யாரும் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி இன்டர்வியூஸ் இல்லாமல் எப்படி ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலிஸ்டிக்காக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். கடைசி தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 18/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அஃபீஷியல் சைட்டில் காட்டி உங்களுக்கு நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 13 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66 வேகன்சிஸ் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர், ஓபிசி, எஸ்டி இந்த மாதிரி கேஸ்ட் வைஸாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் லாங்குவேஜ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக 1 by 1 ரிசர்வேஷன் பண்ணி பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஃபார் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனாலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸ் என்னென்ன இருக்கணும் டிசேபிலிட்டிஸில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்துடலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதுமானது இன் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்லியோ ஆர் மெக்கானிக்கலியோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நாட் நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆன் எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும். 2+ இயர்ஸ் வந்து டூரிவேஷன் இருக்கணும் இன் ஸ்பெசிஃபிக்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த வேணா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் லாங்குவேஜர். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சப்ஜெக்டாக மெயினாக வந்து அதான் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும். இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2+ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இன் டிரான்ஸ்லேட்டர் ஆன் ரிலவென்ட் ஃபீல்டில் ஃப்ரம் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில். ஓகேங்களா? இதில் மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 2+ இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எதுவும் இன்னும் வந்து வெளியிடலை. ஓகேங்களா? அது ஏஜ் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27 ஏஜ் கேட்டகரி மட்டும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வெளியிட்டிருக்காங்க. எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3+ இயர்ஸும் கொடுக்குறாங்க. ஏஜ் அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10+ இயர்ஸ் கொடுக்குறாங்க பர்சனல் டிசேபிலிட்டிக்கு. ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டுமோ அந்த ஃபாலோ பண்ணி தான் இப்போ இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அப்ளிகேஷன்ஸ்க்கான ஓப்பன் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14/2/2025. க்ளோஸ் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18/3/2025. ஓகேங்களா? இதுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம்ஸ் தான். அதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் ஆத்தனேன். அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸாக வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இந்த போஸ்டிங்ஸ்க்கான பே ஸ்கேல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 40,000 பார்த்தீங்கன்னா 1,44,000 முடிக்கும் பே ஸ்கேல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே இதில் அலவன்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேங்களா? இந்த பேஸ் தான் சேலரி பொறுத்த முடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18/3/2025 கட் ஆஃபோட முடிய போகுது. அதனால் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஏர்லைன்ஸ் ஓரியன்டாக ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த இடம் மறக்காமல் அமுச்சு விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
இம்பார்ட்டன்ஸில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரீட் அவுட் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம்கான் லிங்க் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் வந்து நடக்கும். ஓகேங்களா, அதுக்கான சிலபஸ் பேட்டர்ன், அப்புறம் என்னென்ன மாடல்ஸ், எங்கே எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், ஸ்கேன் ஃபார் அட்டாச்மெண்ட். ஓகேங்களா, இது எல்லாமே செல்ஃப் அட்டாச்மெண்ட் தான். உங்களுக்கு எல்லாமே ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து பே பண்ணணும். ஓகேங்களா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் யாரும் இதுக்கு வந்து பே பண்ண தேவை கிடையாது, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். ஓகேங்களா, இது வந்து பேமெண்ட் மோட் வந்து த்ரூ அவுட் ஆன்லைன் தான். ஓகேங்களா, இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சப்மிஷன் மோட் ஃபார் அக்செப்டபிள் ஃபார் எஸ்டி எஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டி கேண்டிடேட் யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான், ஃபீமேலுக்கு ஃப்ரீ தான். மீதி அதர் கேஸ்ட் இருக்கவங்க மட்டும் இது வந்து பே பண்ணால் மட்டும் போதுமானது. ஓகேங்களா, எஸ்பிஐ லைட் பேமெண்ட் தான் நீங்கள் வந்து போர்ட்டலில் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆர் யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரீட் அவுட் பண்ணுங்கள். அந்த ஃபார்மை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள். புரியலன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு டெடிகேட்டடாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், see you.